கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அவர் நம்மை கண்ணின் மணியைப் போல பாதுகாப்பாய் நடத்துகின்ற தேவன். இந்த தேவன் சதா காலம் இன்னும் இருக்கின்ற தேவன். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நலமாயிருப்பீர்கள் என்று எண்ணி நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நித்தம் நம் நடத்துவார். சில பாடுகள் ஒரு மனிதனுடைய வாழ்விலே ஏற்படுமே என்று எண்ணினால் அந்த இடத்தில் தேவனுடைய வல்லமை விளங்கப் போகிறது என்று அர்த்தம். ஆகவே நம்முடைய வாழ்விலே ஏற்படுகின்ற இன்னல்கள், கஷ்டங்கள், பாடுகள், நிந்தைகள் இவை எல்லாவற்றையும் குறித்து நாம் சோர்ந்து போகாமல் கிறிஸ்துவுக்குள் நாம் முயற்சி செய்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வு செழித்து காணப்படும் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும். இந்த நாட்களிலே நாம் ஒரு சிறு ஜெபத்தை ஏறெடுத்து தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்லலாம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, உடைய வார்த்தையை குறித்து நாங்கள் தியானிக்கப் போகின்றோம். உடைய வார்த்தையை எங்களுக்கு வெளிப்படுத்தும். அந்த வார்த்தை எங்கள் வாழ்விலே மதுரமாக இருக்க உதவி செய்யும், மன்னவாக இருக்க உதவி செய்யும், வழியாக இருக்க உதவி செய்யும், ஒளியாக இருக்க உதவி செய்யும், ஜீவனாக இருக்க உதவி செய்யும். எல்லாம் உம்மாலே ஆகும். என்னாலோ என் சுய புத்தினாலோ சுய பலத்தினாலோ ஒன்றுமே அல்ல கர்த்தாவே. நீர் சொல்ல அடியன் கேட்கிறேன். அடியனை மறைத்து நீர் வெளிப்படும். அப்பிரோஜனமான ஊழியக்காரன் உன் சித்தம் போல் நடத்துகிறாக முற்றிலுமாய் உடைய சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாட்களிலே நாம் தனிமனுடைய வாழ்விலே ஆண்டவரோடு நாம் எவ்வாறு இருக்கிறோம் என்பதை நாம் தியானிக்கப் போகின்றோம். அதாவது நம்முடைய வாழ்விலே இந்த சரீரமும் இந்த ஜீவனும் யாருக்கு சொந்தமாக இருக்கின்றது? இந்த வாழ்வியலில் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் யாருக்கு உரியதாக இருக்கின்றது? இந்த இருதயத்தில் தேவன் வாசம் பண்ணுகின்றாரா? நம்முடைய இருதயம் தேவனை சார்ந்திருக்கின்றதா? அல்லது பாவமான ஒரு வாழ்க்கையை நாடி ஓடுகின்றோமா? அல்லது சாபமான ஒரு வாழ்வை தேர்ந்தெடுத்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? அல்லது இதுவும் அல்லாமல் அதுவும் அல்லாமல் ரெண்டுங்கட்டா வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சொல்லி நாம் பார்க்க போகின்றோம். ரெண்டுங்கட்டா வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று சிந்தித்து நாம் பார்க்க போகின்றோம். இந்த சரீரமும் இந்த ஜீவனும் தேவனுக்குரியதாய் காணப்படுகின்றது. நம்முடைய வாழ்விலே கிறிஸ்துவ ஜீவியத்திற்குள்ளாக வந்த பின்பு நாம் எல்லாவற்றையும் சுதந்திரத்து கொள்ளலாம். எல்லா தகுதியும் எனக்கு இருக்கின்றது என்று எண்ணி நாம் ஜீவியத்தில் தடமாற்றம் அடையக்கூடாது. நம்மை ஆளுகை செய்கின்ற கிறிஸ்து என்கின்ற எண்ணம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். பாவம் ஒரு மனிதனை எவ்வாறெல்லாம் மாற செய்கின்றது? அந்த பாவத்தின் நிமித்தமாக நமக்கும் தேவனுக்கும் உள்ள விரிசல் என்ன என்பதை குறித்து தான் இந்த நாட்களை நாம் தியானிக்கப் போகின்றோம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து நான் பார்த்தோம் என்று சொன்னால் வாசிக்கலாம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் அது எனக்கு தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, நான் அடிமைப்பட மாட்டேன் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த இடத்திலே நம்முடைய இருதயம், நம்முடைய சரீரம் யாருக்கு சொந்தமாக இருக்கிறது என்பது குறித்து நாம் காண முடியும். சுய புத்தியை சார்ந்திருக்கின்ற பொழுது இந்த உலக ஆசீர்வாதங்களை எல்லாவற்றையும் சுதந்திரத்துக்குள்ள நம்முடைய இருதயம் நாடி ஓடி ஆடித்தருகின்றது. ஆனால் இரட்சிப்பை பெற்ற ஜனங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக வந்த பின்பு இந்த அவைகள் ஒவ்வொன்றும் கிறிஸ்துவை சார்ந்து காணப்பட வேண்டும். அதில் பிரசங்கித்தனமாக ஆசை கொள்வது, பாவத்தை மேற்கொள்வது, சாபத்தை நோக்கி ஓடுவது, இது போன்ற காரியங்கள் நாம் இருக்கக்கூடாது. அதைத்தான் ஆண்டவர் சொல்கின்றார். எல்லாவற்றையும் சுதந்திரத்துக்குள்ள எனக்கு தகுதி இருந்தும் அது எனக்கு தகுதி அல்ல. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு தகுதி இருந்தும் நான் அதற்கு அடிமை அல்ல என்று நாம் பார்க்கின்றோம். தேவனை ஏற்றுக்கொண்டு விட்டோம். எல்லா தகுதியும் நமக்கு வந்துவிட்டது.
ஆகவே இந்த உலகத்தில் உள்ள ஆசீர்வாதங்கள் எல்லாம் எனக்குத்தான் என்று ஒரு முட்டுக்கட்டை போட்டுவிடக்கூடாது. ஏனென்றால் இந்த இடத்துல 2 விதமான காரியங்களை பார்க்கக்கூடும். ஒரு மனுஷன் கிறிஸ்துக்குள்ளாக வந்த பின்பு எல்லாவற்றையும் சொந்தத்துக்குள்ள நமக்கு தகுதி இருந்தாலும் நம்மை ஆளுகை செய்கின்றார் என்னார் என்பதை புரிந்து கொண்டு அவர் கருத்தில் நம்மை விட்டுவிட வேண்டும். நம்மளோ நம்முடைய சுய புத்தி சார்ந்தோ காரியங்களை செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. அடுத்தபடியாக 13ஆம் வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்திற்கு வயிறும் ஏற்கும், ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது, கர்த்தருக்கும் சரீரத்திற்கும் உரியவர் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இந்த சரீரம் கர்த்தருக்குரியது. ஏனென்றால் அவர் நம்மை ரட்சித்தார். அவர் நமக்காக சிலுவையிலே அடிகளை போட்டார். நமக்காக 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். இம்மட்டும் பிதாவிடத்தில் பறந்து பேசிக்கொண்டே இருக்கின்றார். நான் எல்லாமே சாப்பிட்றேன், எல்லாமே காலிப்பிடுவேன் என்று உண்டு மகிழ்ந்தாலும் எண்ணிக்கொண்டு காணப்படலாம். வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் இதையும் அதையும் தேவன் அழிய பண்ணுவார் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் கிறிஸ்துவ ஜீவியத்தில் வந்த பின்பு ஒரு ஒழுக்கம் கட்டாயம் தேவை. இந்த இடத்துல வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது பாவத்தை சுட்டி காட்டுகின்றது. நம்முடைய இருதயம் எதை பார்த்தாலும் இது எனக்கு தான், இது எனக்கு தான் என்று எண்ணி ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். அதுவல்ல ரட்சிப்பு. இந்த சரீர இச்சையெல்லாம் நாம் முற்றிலுமாக விட்டு விலக வேண்டும். இன்றைக்கி அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலே நம்ம ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்துவிட்டோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். சுயமாக இந்த உலக ஆசை பாசங்களுக்கும் நான் ஒரு உயர்ந்தவன் என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலே நமக்கு காசு, பணம், அந்தஸ்து, மரியாதையெல்லாம் வந்துடும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்து என்றால் பாடு என்று அர்த்தம். அப்படி இருக்கின்ற பொழுது அவர் ஏற்றுக்கொண்டால் இந்த உலக ஆஸ்தியெல்லாம் நமக்கு வந்துவிட்டது என்ற அர்த்தம் அல்ல. மாறாக கிறிஸ்துவுக்குள் நாம் எவ்வாறு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்கு சில ஒழுக்கங்கள் காணப்படுகின்றது, சில நடைமுறைகள் உள்ளது, சில கட்டுப்பாடுகள் உள்ளது. அவையெல்லாம் நமக்குள் காணப்பட்டால்தான் தேவன் நம்மை சுதந்திரத்துக்குள்ள உதவி செய்வார். எல்லாவற்றையும் இழந்து போன யோசேப் அனைத்தையும் திரும்ப பெற்றுக்கொண்டான். எல்லாவற்றையும் இழந்து போன யாக்கோப் அனைத்தையும் திரும்ப பெற்றுக்கொண்டான். எல்லாவற்றையும் இழந்து போன தாவீது அனைத்தையும் திரும்ப பெற்றுக்கொண்டான். காரணம், தான் செய்த தவறுகளை கிறிஸ்துவோடு ஒப்பிட்டு பார்த்தார்கள். நான் எவ்வளோ பெரிய பாவம் செய்துவிட்டேன், எவ்வளோ பெரிய துரோகம் செய்துவிட்டேன் என்று தனக்குள்ளே எண்ணி அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் மனக்கசந்து அழுது தன்னுடைய பாவத்தை அறிக்கின்ற பொழுது அந்த இடத்துல தேவன் அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். அதே போலதான் நம்முடைய சரீரம் கர்த்தருக்குரியது. கர்த்தர் நம்முடைய சரீரத்திற்குரியவர். நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரட்சிப்பை பெற்ற பின்பு இஷ்டத்துக்கு நாம் அலைந்து ஓடி தெரியக்கூடாது. ஏனென்றால் ரட்சிப்பு பெற்ற ஒவ்வொரு மனுஷனுக்கும் தன்னுடைய சரீரத்தையும் ஜீவனையும் குறித்து அதிகாரம் கிடையாது. ஏனென்றால் நம்மை தேவன் இரத்தத்தினாலே மேற்கொண்டார். அவருடைய சித்தமின்றி, அவருடைய அனுமதியின்றி எவராலும் இந்த சரீரத்தையோ ஆவியோ ஆத்மாவையோ அசட்டை பண்ண முடியாது. அப்படி மீறி நாம் கிறிஸ்துவ வீட்டு பின் மாற்றம் அடைந்தோம் என்று சொன்னால் நமக்கு ஐயோ! பாவம் நம்மளை சூழ்ந்து கொள்ளும். பசி நமக்கு ஒருபோதும் தீராது. ஆசை நம்மை ஒருபோதும் விட்டு ஒழியாது. ஆகவே இந்த நாட்களில் நம்முடைய இருதயம் எதை சார்ந்து இருக்கின்றது என்பதை சிந்தித்து, நம்முடைய சரீரம் யாருக்குரியதாய் காணப்படும் என்பதை சிந்தித்து தேவனோடு கூடிய உறவிலே நிலைப்படுத்துங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசைப்படும் சந்தேகமில்லை. வாசிக்கலாம். 14ஆம் வசனம் பார்க்கின்ற பொழுது, தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தம்முடைய வல்லமையினால் எழுப்புவார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து தன்னை
மூலிகையாற்ற நிமித்தமாக தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து புறாவை போன்று பரிசுத்தாவின் வல்லமை பெற்று பிதாவிடத்திலிருந்து வல்லமை பெற்றுக்கொண்டார். அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மை தம்முடைய வல்லமினாலே பாவத்தில் சிக்கி தவிக்கின்ற, சாவத்தில் சிக்கி தவிக்கின்ற, வியாதியிலே படுத்து கிடக்கின்ற தீராத பாடுகள், தீராத வேதனைகள், தீராத நிந்தனைகள், இவை எல்லாவற்றையும் தேவன் தம்முடைய வல்லமினாலே விடுவிக்க வல்லவராக இருக்கின்றார். பல ஆண்டுகளாக தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்து விட்டேன், எனக்கு ஒன்றும் வரவில்லை. பல வருடங்களாக தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்து விட்டேன், எனக்கு ஒன்றும் வரவில்லை. பல மாதங்களாக ஜெபித்து விட்டேன், எனக்கு ஒன்றும் வரவில்லை. நான் பிறந்த நாள் முதலே தேவனுடைய சமூகத்தை தான் காத்திருக்கின்றேன், எனக்கு ஒன்றும் வரவில்லை. எங்கேயோ நம்முடைய விசுவாசம் தடுமாற்றத்தை பெற்று காணப்படுகின்றது. இந்த உலக சிற்றின்பங்கள் நம்மை பார்த்து ஈர்க்கும். இந்த உலக சிற்றின்பங்கள் நம்மை கவர்ந்து இழுக்கும். இந்த உலக சிற்றின்பங்கள் நம்மை மயக்க செய்யும். ஆனால் தேவனுடைய வார்த்தை நம்மை விடுவிக்க வல்லமையுள்ளதாய் காணப்படுகின்றது. ஹல்லேலூயா! நாம் அதை புரிந்து கொண்டு இந்த தேவன் நம்மை விடுவிக்க வல்லமையுள்ளதாய் காணப்படுகிறார் என்று சிந்தித்து கொண்டு சற்று புரிந்து நடந்தோம் என்று சொன்னால் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் தேவனுடைய சமூகத்திலே ஜீவனோடு காணப்படும் என்பதில் சந்தேகமில்லை. ஹல்லேலூயா! ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பின்தங்கி காணப்படலாம். முன்பு இருந்த அன்பு இப்போ என்கிட்ட இல்லை என்று சொல்லி நீங்கள் கவலைப்படலாம். குடும்பத்தில் சமாதானம் இல்லை என்று சொல்லி நீங்கள் கவலைப்படலாம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். அவை எல்லாவற்றையும் தேவன் திரும்ப எழும்பி பிரகாசிக்க செய்ய வல்லமையுள்ளவராய் காணப்படுகின்றார். நம்முடைய செயல் என்னவென்று சொன்னால், அவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து கர்த்தாவே என் எழும்பப்படும் என்று சொல்லி அவர் சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அவர் தம்முடைய வல்லமையினாலே மீட்டெடுக்க வல்லமையுள்ளதாய் காணப்படுகின்றார். ஹல்லேலூயா! 15ஆம் வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது தேவனுடைய வார்த்தை நமக்கு இவ்வாறாக கற்றுக் கொடுக்கின்றது. வாசிக்கலாம். உங்கள் சரீரம் கிறிஸ்துவின் அவயங்கள் என்றும் அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயங்களை வேசியின் அவயங்களாகலாமா? அப்படி செயலாகாதே. நம்முடைய சரீரம், நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் கிறிஸ்துவின் செயல்பாடாய் காணப்படுகின்ற பொழுது, நம்மை ஆளுகை செய்கின்றவர் கிறிஸ்துவாய் காணப்படுகின்ற பொழுது, நம்மை நடத்துகின்றவர் கிறிஸ்துவாய் காணப்படுகின்ற பொழுது, அதை பாவத்தால் கரைபட செய்வது நம்முடைய மீறல் அல்லவா? அவர் ஆளுகை செய்கின்ற இந்த சரீரத்தை பாவத்தை நோக்கி கொண்டு செல்வது பாவம் அல்லவா? அதை பாவத்தினால் கரைபட செய்வது பாவம் அல்லவா? இன்னைக்கு இருக்கின்ற சிறியவர் முதல் பெரியோர்கள் வரையும் பாவம் சூழ்ந்து காணப்படுகின்றது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சலித்தவர்கள் அல்ல. சிறியருக்கும் பாவ எண்ணம் இருக்கின்றது, பெரியோருக்கும் பாவம் எண்ணம் இருக்கின்றது, வாலிபருக்கும் பாவம் எண்ணம் இருக்கின்றது, வாலிப சகோதரர்களுக்கும் பாவம் எண்ணம் இருக்கின்றது. இன்னைக்கு பாவம் தண்ணியை போல காணப்படுகின்றது. எங்கு பார்த்தாலும் வேசித்தனத்தின் ஆவி சுற்றித் திரிகின்றது. எங்கு பார்த்தாலும் தகாத உறவுகள், தகாத இயக்கங்கள், தகாத செயல்கள் காணப்படுகின்றது. இவையெல்லாம் கிறிஸ்துவின் அவயத்தை கெடுக்கின்றதாய் காணப்படுகின்றது. அவருடைய சரீரமாய் காணப்படுகின்ற பொழுது நாம் அதை சற்றும் சிந்திக்காமல் ஒரு சிற்றின்பத்திற்காக வேசியின் அலையை கண்டு மயங்கி திரிகின்றோம். வேசியின் வார்த்தையில் ஒழுகும் தேனை கண்டு மயங்கி திரிகின்றோம். வேசியின் அலையை கண்டு மயங்கி திரிகின்றோம். அவளது நயவசனிப்பான வார்த்தையை கண்டு மயங்கி திரிகின்றோம். அப்படி இருக்கக்கூடாது. இந்த சரீரம் கிறிஸ்துக்காக ஒப்பிக்கப்பட்ட பொழுது, இந்த சரீரம் கிறிஸ்துக்காக அர்ப்பணிக்கப்பட்ட பின்பு நாம் அதை கரைப்படுத்துவது பாவம், அதை கஷ்டப்படுத்துவது பாவம். இன்றைக்கி எல்லாருக்கும் அந்த ஆசை தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் சலித்தவர்கள் அல்ல. சின்ன கேப்பு கிடைச்ச போதும் கண்ணே மணியை மாங்குயிலே பூங்குயிலே என்று சொல்லி கவிதையை கூட்டி தீர்த்து விடுவார்கள். அது உள்ள கிறிஸ்துவின் வாழ்க்கை.
கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கென்று ஒரு ஒழுக்கம் காணப்பட வேண்டும். கிறிஸ்துவ ஜனத்திற்கொண்டு ஒரு ஒழுக்கம் காணப்பட வேண்டும். நமக்குள்ளே ஒரு சுத்தமான ஒரு ஒழுக்கம், சுத்தமான ஒரு எண்ணங்கள் இல்லை என்று சொன்னால் தேவனை தரிசிக்க இயலாது. நமக்குள்ளே ஒரு முறையான ஒரு வாழ்க்கை இல்லை என்று சொன்னால் தேவனுடைய அன்பை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. இன்றைக்கு அநேகர் பாவ பிள்ளைகள் எல்லாம் அநேக பிள்ளைகளெல்லாம் பாவத்திலும் சாபத்திலும் சிக்கி தவிக்கிறது என்று சொன்னால் தன்னுடைய சுய சிற்றின்பத்திற்காக எண்ணி ஓடுவதுதான். தேவனுடைய பிரமாணங்களை கைக்கொள்வதில்லை, தேவனுடைய வார்த்தைகளை பின்பற்றுவதில்லை, தேவனுடைய ரட்சிப்பை மதிப்பதில்லை. நம்முடைய ஆண்டவர் தானே 7 மட்டும் நம்மை மன்னிப்பார் என்று எண்ணிக்கொண்டு திரும்ப திரும்ப அந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனுடைய விளைவு என்ன என்பது யாருக்கும் தெரியவில்லை. காலம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. அநேகருடைய இருதயம் வேசித்தனத்தினால் சிக்கி தவிக்கின்றது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சலித்தவர்கள், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, வேசியின் ஆடைத்தாம் வேசியின் எண்ணம் கொண்டவர்களாய் காணப்படுகின்றார்கள். முன்மாதிரியாக வாழ வேண்டிய கிறிஸ்தவர்களே பாவத்திற்கு முன்மாதிரியாய் காணப்படுகின்றார்கள். அநேகர் காணப்படுகின்றார்கள். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து வெட்டுகிறவனோ அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகின்றவன் இரக்கம் பெறுவான் என்று நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரிய தேவ ஜனமே, இந்த பாவம் ஒன்று உனக்கு நிரந்தரம் அல்ல. இந்த பாவம் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு செல்லாது. இந்த பாவம் உன்னை சொர்க்கத்துக்கு கொண்டு செல்லாது. இந்த பாவம் உனக்கு நன்மையை காட்டாது. இந்த பாவம் உனக்கு செழிப்பை காட்டாது. இந்த பாவம் உனக்கு சமாதானத்தை கொடுக்காது. எரிகின்ற நரக கந்தக அக்கினிலை கொண்டு உங்களை தள்ளிவிடும். ஆரம்பத்தில் பாவம் தேனைப் போல்தான் காணப்படுவன். போக போகத்தான் தெரியும் இது ஒரு கசப்பான ஒரு வாழ்க்கை என்று சொல்லி. ஆகவே பாவத்தை விட்டு விலகி கிறிஸ்துவை சார்ந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். நம்முடைய ஆண்டவர் மிக நல்ல ஆண்டவர். நம்மை அன்போடு ஏற்றுக்கொள்கின்ற ஒரு ஆண்டவர். உங்களையும் என்னையும் கண்டு சந்தோஷம் கொள்கின்ற ஒரு ஆண்டவர். நாம் பாரப்பட்டோம் என்று சொன்னால் முதலாவது நமக்காக கண்ணீர் விடுகின்றது யார் என்று சொன்னால் அது நம்முடைய ஆண்டவர் மாத்திரம்தான். உன்னுடைய வாழ்க்கையிலே போதிய வருமானம் இல்லாமல் இருக்கலாம், ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கலாம், உண்ண உணவு கூட இல்லாமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழலிலே என் ஆண்டவர் என்னை இப்படி விட்டு விட்டாரே என்று சொல்லி நீ கதறி அழுகின்ற பொழுது முதலாவது கண்ணீர் சிந்தியது யார் என்று சொன்னால் அது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். இந்த உலக மனிதர்கள் உன்னுடைய முகத்தை மாத்திரம்தான் பார்ப்பார்கள். உன் இருதயத்தையோ உள்ளான எண்ணங்களே பார்க்க மாட்டார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நாம் எண்ணுவதற்கு முன்னமே நம்முடைய இருதயத்தை நோக்கி பார்த்திருக்கின்றார். நம்முடைய காரியங்களை அறிந்திருக்கின்றார். அந்த தேவனை நாம் உண்மையாய் பற்றி கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயம் நம்முடைய வாழ்விலே கிறிஸ்டியன் பிள்ளைகளாய் வாழ முடியும் என்பது அதிக நிச்சயம். ஹல்லேலூயா. வாசிக்கலாம் 16ஆம் வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது தேவனுடைய வார்த்தை நமக்கு இவ்வாறாக கற்றுக் கொடுக்கின்றது. வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாயிருக்கிறான் என்றும் அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறதே. 17ஆம் வசனம், அப்படியே கர்த்தரோடு இருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாயிருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. ஒரு வேசியின் வழியை பின்பற்றி செல்கின்ற ஒரு மனுஷன், ஒரு மனுஷி எப்படி அவர்கள் ஒரே சரீரமாக இருக்கின்றார்களோ அவர்கள் ஒரே சரீரமாய் காணப்படுவார்கள். பாவத்தை பின்பற்றி செல்கின்ற ஒரு மனுஷனும் சரி மனுஷியும் சரி அவருக்குள் ஒரு ஒற்றுமை காணப்படும். ஒருத்தருக்கொருத்தர் தன்னுடைய நயவசனிப்பின் வார்த்தையினால் தங்களுக்குன்னு ஒரு கோட்டையை கட்டி வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் ஒரே சரீரமாக இருப்பார்கள். நாம் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம். அதே போலதான் தேவனுக்குள் நினைத்திருக்கின்றவர்கள், தேவனை பின்பற்றுகின்றவர்கள், தேவனுக்காய் காத்திருக்கின்றவர்கள் அவர்களும் தேவனோடு கூட ஒரே சரீரமாக இருப்பார். நம்முடைய அவயத்திலெல்லாம் தேவன் வாசம் பண்ணுவார். ஒரு பாவத்தை பின்பற்றுகின்ற நமக்கு அவர்கள் சொல்கின்ற வார்த்தையெல்லாம் நமக்கு ஒரு பொக்கிஷமாய் காணப்படுகின்றது. ஆனால் நமக்காக தேவன் சிலுவையிலே மரித்து ரத்தம் சிந்தி
பிதாவிடத்தில் பரிந்து பேசி இம்மட்டும் நமக்காக வழக்காடு கொண்டிருக்கின்றார், உதவி செய்து கொண்டிருக்கின்றார். அந்த தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் நமக்கு பின்பற்றுவதற்கு மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. எப்போ பார்த்தாலும் இயேசு 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 என்று நாம் சலித்து கொண்டு காணப்படுகின்றோம். அன்புக்குரிய தேவ ஜனமே, இந்த நாட்கள் தேவனை நாம் பின்பற்றாமல் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் இனி ஒரு நாட்கள் நாம் தேவனுக்குள் நினைத்திருப்பது மிக மிக கெடுதாய் காணப்படும். ஏனென்று சொன்னால் இந்த உலகம் அழிவை நோக்கி கொண்டிருக்கின்றது. இந்த உலகம் பாடுகளை நோக்கி நகர்ந்து சென்று கொண்டிருக்கின்றது. இந்த உலகம் அடிமைத்தனத்தை நோக்கி கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் தேவனுடைய சமூகத்திலே, கர்த்தாவே நீர் என்னை ஆளுகை செய்யும், என்னோடு நீர் வாசம் பண்ணும் என்று கெஞ்சாவிட்டால் நமக்கு ஐயோ. ஒரு நண்பன் ஒருவன் நமக்கு உதவி செய்துவிட்டால் நாம் கடவுள் போல பார்க்கின்றோம். அல்லது யாராட்டும் நமக்கு 2 வார்த்தை அழகாக பேசிட்டாங்கன்னா, இதை மாதிரி ஒரு நட்பை நான் பார்த்ததில்லை, இதை மாதிரி ஒரு தோழியை நான் பார்த்ததில்லை என்று சொல்லி நாம் புகழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் சொல்கின்றார், நான் உன்னை ஏந்துவேன், காப்பேன், தப்புவிப்பேன், விடுவிப்பேன், உன்னை சுமப்பேன் என்று சொல்கின்றார். ஆனால் அந்த வார்த்தையை நாம் யாரும் ஈர்களாய் பற்றி கொள்ளவில்லை. ஏதோ 10ஓடு 11 என்று கேட்டு நாம் கடந்து செல்கின்றோம். அப்படி இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் பார்க்கின்ற எல்லாமே நம்முடைய கண்களுக்கு இச்சையாய் காணப்படலாம். ஆனால் இந்த தேவனுடைய வார்த்தை மாத்திரம் நமக்குள்ளே காணப்பட்டால் இந்த உலகத்தின் சிற்றின்மைகள் ஒன்று நமக்கு ஒன்றுமில்லை. ஆகவே நாம் அவரோடு கூட நிலைத்திருக்கின்ற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணியுங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசைப்பார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். 18ஆம் வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது வார்த்தை நமக்கு இவ்வாறாக கற்றுக் கொடுக்கின்றது. வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாயிருக்கும். வேசித்தனம் செய்கிறோனோ தன் சுயத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். அற்ப ஆசைக்கு நம்முடைய சரீரத்தை தேவனுக்கு விரோதமாக கெடுத்து கொண்டிருக்கின்றோம். ஒரு சிற்றின்பத்திற்காக நம்முடைய அவயங்களை தேவனுக்கு விரோதமாய் கெடுத்து கொண்டிருக்கின்றோம். அதில் ஒன்றுமே இல்லை. பாவத்தை நோக்கி ஓடின நாம் அதில் ஒரு பிரயோஜனம் கிடையாது. காசு தான் முக்கியம், பொண்ணு தான் முக்கியம், பொருள் தான் முக்கியம், மது தான் முக்கியம் நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். அதில் எதுவுமே ஒன்றும் சமாதானத்தையோ சந்தோஷத்தையோ கொடுக்காது. வலியும் வேதனைதான் மிச்சம். வேதத்தில் ஒரு இடத்திலே போட்டிருக்கின்றது, அவள் வீதிகள் தோறும் பதியிருப்பாள், சந்தேகத்தோறும் விட்டிருப்பாள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பாவமானது தேனை போல இனிப்பாய் காணப்படும். ஆனால் தேனை அதிகமாய் சாப்பிட அது நமக்கு தீங்கை கொடுக்கும். அதே போல தான் எதுவாக இருந்தாலும் அதை ஒரு அளவோடு நிறுத்திக்கொள். பாவத்தை விட்டுவிட முடியாத ஒரு சூழலிலே நாம் காணப்படலாம். பெண்ணாசையோடு காணப்படலாம், பொன்னாசையோடு காணப்படலாம், பொருளாசையோடு காணப்படலாம், மது ஆசையோடு காணப்படலாம். அவை எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து, கர்த்தாவே என்னை விடுவியும் என்று நீங்கள் கெஞ்சுவீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. ஒரு பாவத்திற்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கொடுப்பதில்லை. சிந்தித்து பாருங்கள். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்தாவினுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் என்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகியால் தேவனுக்குடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துக என்று நாம் பார்க்கின்றோம். நம்முடைய சரீரமானது தேவனால் ரட்சிப்பை பெற்று அவரோடு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை பரிசுத்தாவி நம் உள்ளத்திலே வாசம் பண்ணி இருக்கின்ற பொழுது நம்முடைய ஆலயத்தை கெடுப்பதற்கு நமக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. இந்த சரீரம் தேவனுக்குரியது, இந்த ஆவி தேவனுக்குரியது, இந்த ஆன்மா தேவனுக்குரியது. இவை எல்லாம் தேவனுக்குரியதாக இருக்கின்ற பொழுது நாம் எந்த சூழலிலும் கெடுக்கக்கூடாது, வேதனைப்படுத்தக்கூடாது. ஏனென்றால்
தன்னுடைய சிலுவையின் இரத்தத்தினாலே நம்மை மீட்டெடுத்தார். அவர் நம்மை கிரயத்துக்காக வாங்கி கொண்டார். தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டுக்கொண்டார். யாருக்கும் யாரும் அவருடைய சரீரத்தை கெடுக்க உரிமை கிடையாது. இந்த சரீரமும் ஆவியும் தேவனுக்குரியதாய் காணப்படுகின்றது. நம்மை ரட்சிப்பினால் மீட்டெடுத்தார். அவருடைய இரத்தத்தினால் மீட்டுக்கொண்டார். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். அவரை மகிமைப்படுத்த வேண்டும், போற்ற வேண்டும், துதித்து பாடி மகிழ வேண்டும். இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் எல்லாம் அவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். அதைத்தான் நான் விரும்புகின்றார். நீங்கள் என்னை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லி. அன்புக்குரிய தேவ ஜனமே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள், ஒருவேளை உங்களுக்குள்ளே ஒரு பாவமான எண்ணம் இருக்கலாம், அல்லது யாருக்கு விரோதமாக நீங்கள் பொறாமை கொள்ளலாம், அல்லது யாருக்காவது நீங்கள் செய்வினை செய்யலாம், அல்லது உங்களுக்குள்ளே தேவையில்லாத ஒரு களவு சார்ந்த எண்ணங்கள் காணப்படலாம், மது பழக்கம் காணப்படலாம், அதிகப்படியான பணம் கடனாக வாங்கிவிட்டு கட்ட முடியாமல் சிக்கி தவிக்கலாம், தீராத வியாதி நமக்குள்ளே காணப்படலாம், அல்லது படுத்த படுக்கையாக காணப்படலாம். எல்லா திறமையும் இருந்தும் என்னால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை என்று எண்ணி நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தான் சொல்கின்றார், நான் உங்களை கிரயத்திற்கு மீட்டுக்கொண்டேன் என்று சொல்லி, என்னுடைய இரத்தத்தினாலே உங்களை மீட்டுக்கொண்டேன் என்று சொல்லி, பாவத்துக்கு விலகி ஓடுங்கள் என்று சொல்கின்றார். எதற்குமே எனக்கு விடுதலை கிடைக்கவில்லையே, எதற்குமே எனக்கு மாறவில்லை என்று நாம் கலங்கி தவிக்கலாம். இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில், ஆண்டவரே, உமக்கு விரோதமாக நான் செய்த எல்லா பாவத்தையும் விட்டு விலகி உங்களுடைய சமூகத்தில் வந்து இருக்கிறேன், எனக்கு விடுதலை தாரும் என்று நாம் தேவனிடத்தில் கேட்கின்ற பொழுது அவர் நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கின்றார். கலங்க வேண்டாம், திகைத்து போக வேண்டாம், நமக்குள்ளே ஒரு பயம் வேண்டாம். வேசித்தனத்தை விட்டு விலகி ஓடுங்கள் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையை சொல்கின்றது. எந்த பாவமாக இருந்தால் சரி, அதை விட்டு விலகி ஓடுங்கள். அது உங்களுக்கு தேவையில்லாது. உங்கள் இரத்தத்தினாலே மீட்கொண்ட தேவன் உங்களை பார்த்தான் சொல்கின்றார், பாவத்தை விட்டு விலகி ஓடுங்கள் என்று சொல்லி, தீமையை விட்டு விலகுங்கள் என்று சொல்லி. இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில், ஆண்டவரே இனி மன்னியும் என்று சொல்லி நம்மளிடத்தில் கேட்கலாமா? சுவாமி, நீர் கற்றுக் கொடுத்த இந்த வார்த்தையிலிருந்து நாங்கள் தெரிந்து கொண்டது, வேசித்தனத்தை விட்டு விலகி ஓடுங்கள் என்று நாங்கள் நன்றாய் புரிந்து கொண்டோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த பாவமான வாழ்க்கையை விட்டு விலகி நற்குணத்தோடு வாழ உதவி செய்வீராக. இந்த உலகம் எங்களை விழுங்க பார்க்கின்றது, இந்த உலகம் எங்களை கீழே தள்ள பார்க்கின்றது, இந்த உலகம் எங்களுக்கு விரோதமாய் எழும்புகின்றது. ஆனால் நீர் எங்களுக்காக சிலுவையிலே இரத்தத்தினாலே கிரயத்துக்கு மீட்கொண்டீர். ஆண்டவரே சுவாமி, நாங்கள் இனி நாங்கள் அல்ல, உம்முடைய ஆண்டவரே. என்னுடைய அவைகள் எல்லாம் உமக்குரிதாய் காணப்படுகிறது. கர்த்தாவே சுவாமி, பாவத்தை விட்டு விலகி ஓட உதவி செய்யுங்க, சாபத்திலிருந்து விடுதலை தாருங்க. கர்த்தாவே, தீராத வியாதியிலிருந்து விடுவிப்பீராக, தீராத பாடுகளிலிருந்து விடுவிப்பீராக. சுவாமி, கணவருக்கு விரோதமாக துரோகம் செய்திருக்கேன், இனி மன்னிங்க. மனைவிக்கு விரோதமாக துரோகம் செய்திருக்கேன், இனி மன்னிங்க. குடும்பத்துக்கு விரோதமாக துரோகம் பண்ணுறேன், இனி மன்னிங்க. கர்த்தாவே, நான் பொறாமையின் குணத்தினால் சேவினை வைத்துட்டேன், இனி மன்னிங்க. அல்லது அதிகப்படியான கடன் வாங்கி நான் என்னை நானே வருத்தி கொண்டேன், இனி மன்னிங்க, என்னை விடுவீங்க ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கின்ற பொழுது கட்டாயம் தேவனை விடுவிக்க வல்லவராக இருக்கின்றார். கேளுங்க, அவர் சமூகத்தில் கேளுங்க. கர்த்தாவே, என் பாவத்தை மன்னி, என் சாபத்தை நீக்கும், என் பாடுகள் மாறுவதாக, என் துக்கங்கள் மாறுவதாக, என் கண்ணீரை துடைப்பாராக என்று சொல்லி நாம் கேட்கின்ற பொழுது அவர் நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கின்றார். அன்புக்குரிய தேவஜனமே, அவர் சமூகத்தில் என்னோடு சேர்ந்து நீங்கள் கேளுங்க. தகப்பனே, எங்களை மன்னியும் என்று சொல்லி கேளுங்க. நிச்சயம் நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கின்றார். சாமி, இன்றைக்கும் நிகழ்ச்சி பார்க்கின்ற கேட்கின்ற ஜனங்களுக்காக சேர்க்கிறேன்.
அவர்கள் என்ன நோக்கத்திற்காக இந்த நிகழ்ச்சி பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் வேண்டிக் கொண்டதின்படியே நீர் ஆசீர்வதித்து விடுவித்து நடத்துவீராக. வியாதிகள் மாறுவதாக, பிரச்சனைகள் மாறுவதாக, பலவீனங்கள் மாறுவதாக, துக்கங்கள் மாறுவதாக, சமாதானம், சந்தோஷ, நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மீது தங்கியிருப்பதாக. சிறுவர் முதல் பெரியோர் வரை உடைய சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் சாமி. யாருக்கும் வேசி நாவி அவர்களை ஆளுகை செய்யாமல் விடுதலை கொடுத்து நடத்துவீராக. இனி வரும் நாட்களில் கிறிஸ்துவின் பிள்ளைகளாய், கிறிஸ்துவின் மகனாய் மகளாய் வாழ உதவி செய்கிறாக. தடைகள் எல்லாம் மாறட்டும். துக்கங்கள், துயரங்கள், சஞ்சலம், தவிப்புகள் எல்லாம் நீங்கட்டும். ஆண்டவரே, சமாதான, சந்தோஷம், நித்திய மகிழ்ச்சி தலையின் மீது தங்கியிருப்பதாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தை வாழ்த்துகிறேன் தகப்பனே. ஆசீர்வதியும், விடுவித்தரலும், பாதுகாத்துக்கொள்ளும், ஏந்திக்கொள்ளும், தப்பித்துக்கொள்ளும், தாங்கிக்கொள்ளும், சுமந்து கொள்ளும். தேவையான போஜனத்தை கொடுத்து ஆசீர்வதியும். கர்த்தாவே, கண்ணீரோடு இருக்கின்றவர்களுக்கு சமாதானத்தை கட்டளிடும். கடனோடு இருக்கின்றவர்கள் கடன் மாற உதவி செய்யும். குழந்தை இல்லாத ஸ்திரர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதியும். தீராத வியாதியிலிருந்து விடுதலை தந்தாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் தேவனாக இருந்து நித்தம் நீங்கள் நடத்துவீராக. எங்கள் சரத்தை நீர் ஆளுகை செய்வீராக. எங்களுடைய அவைங்களை நீர் பரிசுத்தப்படுத்துவீராக. தகப்பனே, வேசியின் எண்ணத்தோடு நாங்கள் வாழாமல், தகப்பனே, வேசியின் எண்ணத்தோடு நாங்கள் வாழாமல் கிறிஸ்துவுக்குள் முன்மாதிரியாய் வாழ உதவி செய்வீராக. நீரை வழிநடத்தும், பொறுப்படுத்து, பாதுகாத்து முற்றிலுமாய் உங்கள் சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இயேசு மஞ்சிகள் பிதாவே, ஆமென். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், கிறிஸ்துவுக்குள் நினைத்திருங்கள். அவர் சொல்லியபடியே வேசித்தனத்தை விட்டு விலகி ஓடுங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை காண்பீர்கள் என்ற சந்தேகமில்லை. கர்த்தர் நித்தம் உங்கள் நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.